செத்தாலும் ஐயா நினச்சிதான் சாரு. சிவசமாதி வந்து பக்கத்திலேயே உசுறு போகணும்னு தாங்க நினச்சிருக்கேன். அங்கே கஷ்டப்படுறவங்கன்றது ஐயாவுக்கு அதை தெரிஞ்சு ஐயா பெரிய ஐயா நம்ம இடம் நம்ம எஸ்சி ஆளுகளுக்கே நம்ம கொடுத்துருவோம், தாழ்த்தப்பட்டவங்களுக்கே நம்மளுக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லி அவங்களே ஐயாட்ட சொல்லவும் ஐயா சரி ஏழை மக்களுக்கும் எழுதி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களா கொடுத்துட்டாங்க சார். ஒரு அடி இடம் கூட இந்த காலத்தில் கூட பிறந்தவங்களாலும் சரி சொந்த பந்தமாக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மனசில்லாத இந்த காலத்தில் தன்னுடைய 10 ஏக்கர் நிலத்தை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஏழைகளுக்கும் வாரி வழங்கிய ஒரு கொடைவள்ளலை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர் வேறு யாருமே இல்லைங்க, நம்மளுடைய ஏழைகளின் இதய தெய்வம் கொடைவள்ளல் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தாங்க. வாங்க அவர் யாருக்கு இடத்த தானமாக வழங்கியிருக்காரு, எந்த ஊரில் கொடுத்துருக்காங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அம்மா வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் போதுமணி சார். இப்போ நீங்கள் எந்த ஊர்லம்மா இருக்கீங்க? பெரியாளங்குளத்தில் விஜயகாந்த் காலனி ஐயா கொடுத்த இடத்துல தான் நாங்கள் இப்போதைக்கு இருக்கோம். எனக்கு வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு தந்தேன். வாக்கப்பட்டது கம்பத்துக்கு இருந்து அங்கேருந்து பிள்ளைகளை கூட்டு வந்து வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் அவங்க அந்த கஷ்டப்பட்டு இருந்தேன். ஏதோ அவர் கொடுத்த இடத்துல இன்னைக்கு ஒரு முளை சுண்ணாலும் போட்டு உட்காந்து இருக்கேன். இப்போ ஐயா கேப்டன் அவர்கள் வந்து மறைஞ்சிட்டாங்க. இப்போ அவர் இருந்திருந்தாரா இந்நேரம் எப்படி மறந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் இருந்தால் இதை விட எங்களுக்கு நாங்கள் எவ்வளவோ நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு நான் அவர் இடத்துல நான் உட்காந்துருக்கேன்டா அவர் எங்களுக்கு தெய்வம் தான். எங்கள் அண்ணன் எல்லாம் அம்மா அவங்க எல்லாருக்கும் நன்றி. அப்பா கொடுத்ததுக்கு இடம் கொடுத்ததுக்கு நீங்கள் அவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 அடியோட இடம் கூட அண்ணன் தம்பி கொடுக்காம அண்ணன் தம்பியோ இருக்காங்க. கேப்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்துலேயே ஏக்கர் கணக்கில் எழுதி கொடுத்துருக்காங்க. அது எப்படிமா நினைக்கிறீங்க? அவரை இந்த மாதிரி எழுதி கொடுக்க காரணம் என்ன நினைக்கிறீங்கம்மா? அவர் என்ன காரணத்துக்காக உங்களுக்குலாம் எழுதி கொடுத்தாங்க? எத்தனை பேர் இருக்கும்போது தாழ்த்தப்பட்டவங்க மட்டும் எப்படி எழுதி கொடுத்தாங்கம்மா? நாங்கள் கஷ்டப்படுறவங்கன்றது ஐயாவுக்கு அதை தெரிஞ்சு ஐயா பெரிய ஐயா நம்ம இடம் நம்ம எஸ்சி ஆளுகளுக்கே நம்ம கொடுத்துருவோம், தாழ்த்தப்பட்டவங்களுக்கே நம்மளுக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லி அவங்களே ஐயாட்ட சொல்லவும் ஐயா சரி ஏழை மக்களுக்கும் எழுதி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களா கொடுத்துட்டாங்க சார். அந்த மாதிரி மனசெல்லாம் இந்த காலத்துல யாருக்கா வருமா நினைக்கிறேன்? வராது. அண்ணன் தம்பி ஆத்தா அப்ப யாருக்கும் இல்லை. ஆனா அவங்களுக்கு வந்திருக்குண்டா அவரோட பிள்ளைகளுக்கு அண்ணனுக்கு அம்மா அவங்களுக்கு நன்றி. சார் வணக்கம் சார். உங்க பேர் என்னாச்சு? என் பேர் வந்து முத்துக்கருப்பன். இது எந்த இடம் என்னாச்சு? இப்போ நீங்க இருக்கிற இடம் எங்க இருக்கீங்க? நான் என்னுடைய விஜயகாந்த் ஐயா கொடுத்த இடத்துல இருக்கேன். இந்த ஊர் பேர் என்னாச்சு? பெரியாளங்குளம் விஜயகாந்த் காலனி. எந்த இடத்துல இருக்கு இந்த இடம்? இந்த இடம் வந்து ஏர்போர்ட் பக்கம். ஏர்போர்ட் போகணும். இது எப்படி நாச்சு விஜயகாந்த் ஐயா வந்து உங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தாங்க? இது வந்து அவங்க ஐயா காலத்தில் கொடுத்துருப்பாங்க போல. இப்போ வந்து அதை அப்படியே பரம்பரையாக கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், அது வந்து இப்போ கொடுத்தோடனே நாங்களே மாற்றிட்டோம். அது ஒரு காலனி சொன்னாங்க. இப்போ ஐயா காலனி அது அவர் ஐயா கொடுத்தது வாசி அது நானே மாற்றிட்டேன். பேர் விஜயகாந்த் காலனி ஐயா? ஆமாங்கய்யா, விஜயகாந்த் காலனி. கேப்டன் ஐயா அந்த இடத்துக்கு வந்திருக்காரா? இங்கிட்டு வரும்போது என்னைக்கா ஒரு நாள் அவர் கொடுத்த இடத்துக்கு வந்திருக்காரா? வரல. அவர் திரும்ப ஐயா போவாங்க பார்த்துட்டு. நான் கிளை செயலாளர் இருந்திருக்கேன். நான் கலனை நான் 1992 3 நான் கிளை செயலாளர் இருந்திருக்கேன். விஜயகாந்த் ஒரு மன்றம்ட்டு போட்டு அப்போ எதுவுமே இல்லை. நான் ஒரு மன்றத்தில் இருந்தேன். விஜயகாந்த் ஐயாவுடைய இதில் வந்து நான் ஒரு இதில் இருந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ கேப்டன் ஐயா மறைஞ்சிட்டாங்க. ஆமாம். இப்போ அவங்கள பற்றி என்னையா சொல்ல நினைக்கிறீங்க? ஐயா நீங்கள் எங்கள் அப்பாவோட ஐயா இருந்தவரை அந்த அழுக வரலைங்கய்யா. ஐயா இருந்தவுடனே நான் சின்ன வயசுலேருந்தே என் பிள்ளைகளுக்கு புறமே சொல்லி கொடுத்துருக்குறது ஐயா மாதிரி இருக்கணும் அப்படி தான் வளர்ந்துருக்கேன். இந்த பொய் சொல்லி நாடகம் நடிக்கிறது என்னுடைய பழக்கம் கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே என் வீட்டிலே சொல்லுவாங்க, என்னை வளர்த்தவங்க சொல்லுவாங்க, என்னுடைய மனைவி வந்து சொல்லுவாங்க, விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்க, விஜயகாந்த் மாதிரி பேசணும், விஜயகாந்த் மாதிரி. நான் எதுவுமே பொதுநலத்துக்கு தாங்க. எனக்கு 44 வயசு ஆகி போச்சுங்க. நான் இதனால் வரையும் யாருக்கு ஒரு சின்ன ஒரு இது கூட பண்ணலாங்க. உதவி ஐயா இது பண்ணது கூட நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு உதவி பண்ணணும், வரணும். அவர் மாதிரி அந்த இடத்துல அம்மா இருக்கும் அப்படி பண்ணிட்டு தாங்க இருக்கேன். என்னால் என் உசுறு போனாலும் கூட உடம்புல நான் வருஷம் நான் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடுவேன். இந்த வருஷம் அவர் ஐயாவுக்கு நேற்று போட்டு இது ஒன்று. கண்டிப்பாக அவருடைய சிவசமாதி வந்து பக்கத்திலேயே
என் உசுறு போகணும்னு தாங்க நினச்சிருக்கேன். ஏன்னா என்னுடைய வீட்டுக்கார அம்மாவே சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஐயாவோ இப்போ விஜயகாந்தை பற்றியே நான் விஜயகாந்த் தீவிர ரசிங்க. நான் சின்ன வயசுலேருந்தே அவருடைய இதை பார்த்து நானும் ஒரு படித்தேன். ஒரு 10ஆம் கிளாஸ் வரையும் படித்து அப்போ வந்து பணம் காசுன்னா கிடையாது. இல்லாட்டி அப்போயே நான் ஒரு போலீஸாக போயிருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு மன உறுதி ஆனால் இருந்துச்சு. என்னால் முடியல. ஆனால் என் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் அவங்க அந்த வழியில் போகணும். யார்கிட்டையும் கை நீட்டி ஒரு பணம் காசு வாங்கக்கூடாது. அந்த மாதிரி தாங்க நான் இருக்கணும் வாழ்றேன். இது யார்ட்டையும் அந்த மாதிரி கற்றுக்கிட்டீங்க? யார்ட்டையும் உங்களுக்கு இப்போ ஐயா நான் வந்து எங்கள் சித்தப்பா வந்து விஜய் அந்த மாதிரி போலீஸுக்கார். எங்கள் அப்பாவோட தம்பி அவர் சொல்லுவார். அவர் விஜயகாந்த் அப்பா வந்து சித்தப்பா வந்து விஜயகாந்த் அவர் சொல்லி அந்த இது கற்றுது. ஒரு 19 வயசு 20 வயசில் நான் கோயம்புத்தூரில் போய் நான் இருந்தேன். போயிட்டு எனக்கு அந்த அளவுக்கு படிக்க போடுற சூழ்நிலை கிடையாது. இல்லாட்டி இருந்தால் அந்த ஆனால் என் பிள்ளைகளை எப்படியாச்சும் ஐயா மாதிரி நானும் 2 பிள்ளைகளை பெற்றிருக்கேன். கண்டிப்பாக நானும் என் பிள்ளைகளை ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்கேன். இப்பயும் சொல்கிறேன், என் 2 பிள்ளாரியே சொல்கிறேன், நான் செத்தாலும் ஐயா நினச்சதேன் சாகு. ஐயா இப்போ அழுகாதீங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்க இடம் எல்லாமே ஐயா கேப்டன் கொடுத்தானே தானே ஐயா? ஆமாம் எல்லாமே கேப்டன் ஐயா கொடுத்ததான். ஆமாம். இப்போ அந்த